நமக்கு இனிஷியல் ஸ்டேஜ் ட்ரை பண்ணும்போது நம்ம மீட் பண்ணுற சில டேரக்டர்ஸ் இருக்காங்களா தானே, நம்ம ஒருத்தர்ட்டையும் வேலை பார்க்கும்போது ஒன்று கற்றுப்போம் இல்லையா? மேபி அவங்களோட ஒர்க்கிங் ஸ்டைலும் அவங்களோட தாட் ப்ராசஸும் நமக்கு இதை விதைச்சிருக்கலான்னு எனக்கு தோணுது சார். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இப்போ நம்ம வேலை பார்க்கும்போது நம்ம அதை ரசிக்கிறோம்ல. ம். அப்போது நம்ம அதை தான் அந்த எனர்ஜியாக ஜென்ரேட் பண்ணுறோம். ரஜினி சார் ஒரு இன்டர்வியூவில் நான் ரீசெண்டாக பழைய இன்டர்வியூ அது மைக்கில் பேசுகிறார். நான் இன்றைக்கி எந்த நிலைமையில் இருக்கோ அதுக்கு நான் முன்னாடி செஞ்சது காரணம். எதிர்காலம் எப்படி இருக்கோ அதுக்கு இன்றைக்கி செய்ய போகிறது காரணம்னு சொல்லியிருப்பார். இதை நானும் எப்போத்துலேருந்து ரொம்ப நம்புறது. ஏன்னா இன்னைக்கு கையில் வாங்குற சம்பளம் மாதம் முழுசாக உழைச்சது தானே காரணம். அப்படி தானே ஒரு கணக்கு அது. ஸோ ஓகே, நான் இன்றைக்கி இதை யோசிச்சு பார்க்கும்போது இத்தனை படங்கள் நம்ம பண்ணியிருக்கோன்னா, ஓகே நம்ம இத்தனை அற்புதமான இயக்குனர்களோடு நம்ம வேலை பார்த்துருக்கோம். அதோட இப்போ நம்மக்கிட்ட ஒரு பெரும் பொக்கிஷம் இருக்குது. இவ்வளோ பேர்கிட்ட கலந்து உரையாடி பேசி அது சண்டையோ ஏதோ ஒன்று போட்டோ ஒரு பெரிய அனுபவம் இருக்குல்ல. அது ஓகே இதுதான் கடந்து வந்த பாதை அப்படின்னு அதை ரியலைஸ் பண்ணும்போது நிஜமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ அற்புதமான படங்கள்லையும் இவ்வளோ அற்புதமான இயக்குனர்களோடையும் நான் வேலை பார்த்துருக்கேன்.